அறக்கட்டளை அப்படின்னா ஆதரவற்று வர்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது மட்டுமல்ல, அதையும் தாண்டின சமுதாய கடமை அப்படின்றாங்க திருவள்ளூரை சேர்ந்த சேவாலயா அறக்கட்டளையை சேர்ந்தவங்க. இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு. இந்தியாவின் தற்போதைய தேவை பணம் மட்டுமல்ல, நல்ல தரமான கல்வியும் தான் என்கின்றனர் செவ்வாலய அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் இயங்கி வரும் இந்த தனியார் தொண்டு நிறுவனத்தில் 2000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இலவசமாக கல்வி பயின்று வருகின்றனர். ஆதரவற்ற குழந்தைகளின் எதிர்காலம் அவர்களின் கல்விதான் என்று கூறும் இந்த தொண்டு நிறுவனத்தினர் குழந்தைகள் முதியவர்களுக்கு மட்டுமின்றி பசுக்களுக்கும் ஆதரவளித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடந்துட்டுருக்கு. இது முற்றிலும் டோனார்ஸை நம்பி நன்கொடையாளர்களுடைய நல்ல உள்ளதுனால பெரும்பாலான ஆக்டிவிட்டீஸ்க்கு எங்களுக்கு டோனார் சப்போர்ட் மூலமாக தான் 28 வருஷமாக இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வரோம். இன்னும் எங்களுடைய செயல்பாடுகள் விரிவடைய அதிகமான சப்போர்ட் எங்களுக்கு தேவையாக இருக்குது. பசங்களால் கைவிடப்பட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் இங்கே வந்திருக்கோம். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபனு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சார் முரளி சார் நல்லா பார்த்துருக்காங்க, அனு மேடம் நல்லா பார்த்துருக்காங்க. தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தங்களுக்கு கல்வி கிடைப்பதாக கூறுகின்றனர் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள். கல்வி மட்டுமின்றி பல்வேறு துறைகளிலும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட அந்த மாதிரி பேசுவோம். எங்கள் அம்மா கிட்ட எப்படி நான் பேசணும், அதுபோல் எங்கள் மிஸ்ஸுங்கிட்ட சாருங்கிட்ட எல்லாத்தையும் பேசுவோம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே எனக்கு அம்மா அப்பா போல தான். எனக்கு இந்த ஹாஸ்டலில் வந்த பிறகு தான் எனக்குள்ளே இந்த திறமெல்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பண்ணுவேன், அப்புறமே பாட்டு கிளாஸ்க்கெலாம் போவேன், டான்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி திறமெல்லாம் எனக்கு இங்கே வந்து தான் எனக்குள்ளே இருக்கா அப்படின்னு நான் இப்போ தான் எனக்கு பேஸ்கெட்பால் பிளேயராக இருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிருக்கேன். பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நடத்துவாங்க. இந்த மாதிரிலாம் நடத்தி எங்களுக்குள்ளே இருக்க திறன்களை எல்லாம் வெளிப்படுத்தி எங்கள் ஸ்கூல் எங்கே காம்படிஷன் நடந்தாலும் தயக்கமே இல்லாமல் எங்களை அங்கே கூப்பிட்டுன்னு போவாங்க. நாங்கள் அதில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அவங்களுடைய முழு ஈடுபாட்டோடு எங்களை அங்கே கூப்பிட்டுன்னு போய் பங்கு பெற செய்வாங்க. கல்வியோடு இயற்கையை பாதுகாக்கவும் இங்கிருக்கும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. தமிழக அரசிடமிருந்து கடந்த ஆண்டு சிறப்பு சேவைக்கான விருது பெற்றுள்ள இந்த தனியார் தொண்டு நிறுவனம் தங்களின் நோக்கம் அனைத்து ஆதரவற்றவர்களின் நிலைமையை மேம்படுத்த வேண்டும் என்பதை என்கின்றனர். ஆதரவற்றவர்களுக்காக சென்னையில எத்தனையோ அறக்கட்டளை இருக்கு. ஆனா சிவாலயா அறக்கட்டளையில எஜுகேஷன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம சமூக நலம் சார்ந்து பல்வேறு ஆக்டிவிட்டிஸை செஞ்சுட்டு வராங்க. ஸோ நிறைய டோனர்ஸ் மற்றும் ஸ்பான்சர்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதே இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.